عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: وكأي من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم وهو السميع العليم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم، إلى آخر الحديث. آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நம்மை சுற்றி உலகத்தில் வாழுகிற உயிரினங்களை பார்க்கிறோம். வானில் பறக்கிற பறவைகளாகட்டும், நீரில் நீந்துகிற மீன்களாகட்டும், தரையில் ஊறுகிற ஊர்வனவையாகட்டும், 4 கால்களில் நடக்கிற உயிரினங்களாகட்டும், இவை யாவும் ரிசுக்குக்காக வேண்டி, தங்களுடைய உணவு போன்ற தேவைகளுக்காக வேண்டி மிகுந்த பிரயத்தனம் செய்வதில்லை. அது குறித்து கவலைப்பட்டு கொண்டு அதற்கான சேமிப்புகளை செய்து கொண்டு எதுவும் செய்வதில்லை. இந்த நம்மை சுற்றி இருக்கின்ற உயிரினங்கள் நமக்கு பாடம் நடத்துகின்றன. என்னவென்றால், ரிசுக்கு குறித்து உண்டான கவலைகளை நாம் ரொம்ப போட்டுக்கொள்ளக்கூடாது. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றேன், உலகத்தில் எந்த உயிரினமும் தனக்கான ரிசுக்கை தோளிலேயே சுமந்து கொண்டிருப்பதில்லை. அல்லாஹ் கொடுக்கிறான், சாப்பிடுகிறது, அடுத்த வேலைக்கும் அல்லாஹுவையே நம்புகிறது. ஏனென்றால் அல்லாஹு யர்சுகுஹா, அவன்தான் எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கிறான். ஈயாக்கும், அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹு யர்சுகுஹா ஈயாக்கும். அப்போ அந்த அந்த ஹா என்கிற அந்த வார்த்தையில் அல்லாஹ் நம்மளை சேர்க்கல. நம்மை சேர்க்காமலேயே மற்ற உயிரினங்களை குறித்து பேசிவிட்டு பாருங்கள், உலகத்தில் எந்த உயிரினமும், மனிதனை தவிர எந்த உயிரினமும் தனக்கான ரிசுக்கை சுமந்து கொண்டே திரிவதில்லை. அல்லாஹுதான் அந்த உயிரினங்களுக்கும் உணவளிக்கிறான், ஈயாக்கும், உங்களுக்கும் உணவளிக்கிறான். அல்லாஹு அக்பர்! என்ன அழகான ஒரு பாடத்தை அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா? நம்முடைய முயற்சிகள், நம்முடைய உழைப்புகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, ரிசுக்கு அளிப்பவன், நமக்கான தேவைகளை நிறைவேற்றுபவன், உணவை தருபவன் அல்லாஹுதான் என்கிற ஆழமான நம்பிக்கையை நமக்கு அல்லாஹ் சுற்றி வாழுகின்ற உயிரினங்கள் வழியாக தருகிறான். யோசித்து பாருங்கள். அவைகள் காலையில் பறந்து செல்கிறது, பறவைகள் வெறும் வயிற்றோடு பறந்து போகிறது. என்றாவது ஒரு பறவை, எங்காவது ஒரு பறவை உணவு கிடைக்காமல், ரிசுக்கு கிடைக்காமல் பசியிலேயே மரணித்து விட்டதாக பார்த்திருக்கிறோமா? யாரேனும் வேடன் வேட்டையாடி இருப்பான், யாரேனும் கற்களை கொண்டு அடித்து அதை சாகடித்து இருப்பார்களே தவிர அது பசியினால் மரணித்ததாக எங்கும் கிடையாது. அழகா காலையில் வெறும் வயிற்றோடு போவது, மாலையில் வயிறு நிரம்பி திரும்புது. இதையும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க: லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டால் லரஸகக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்க தருவான். எப்படி? நீங்கள் விளங்க வேண்டுமா? உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டுமா? பாருங்கள், கமா யர்சுக்கு தைர, பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை நீங்கள் பாருங்கள். அவைகள் யகுது ஹிமாசன் வயரூஉ பிதானன், அது போகிற போது வெறும் வயிற்றோடு போகிறது, வரும்போது வயிறு நிரம்பி திரும்பி வருகிறது. யோசித்து பார்க்கிறோம். நாம் ஏன் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ரிசுக்கு குறித்துண்டான விஷயத்தை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருக்கக்கூடாது? இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே, குடும்பத்திற்கான கடமைகளிலே, இது போன்ற விஷயங்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டு நம்மாலான முயற்சிகளை மேற்கொண்டு அதோடு அது குறித்துண்டான கவலையை விட்டுட்டு, அப்போ இன்னைக்கு பலருக்கு என்ன கவலைண்டா, நாளைக்கு எனக்கு உணவு இருக்குதா, என் குடும்பத்திற்கான செலவுக்கு நாளைக்கு பணம் இருக்கிறதா, என் பிள்ளைகள் அடுத்த கட்டத்தில் அவர்கள் நம்முடைய அந்த அவர்களுக்கான தேவைகள் நிறைவேற்ற நாம் முயற்சிக்கிறோமா என்றெல்லாம் யோசிக்கிறோமே தவிர,
படைத்தவன் இருக்கிறான், என் பெற்றோருக்கும் ரிசுக்கு கொடுத்தா எனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பான்ங்கிற நம்பிக்கையை நாம் விதைக்கணுமா இல்லையா? கிதாபுகளில் எழுதுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தையே ஆட்சி செய்தவங்க இல்லையா? அவர்களிடத்துல இந்த எறும்பு பேசியதாக நாம் குர்ஆனிலே அந்த நிகழ்வை கேட்டிருக்கிறோம். ஒரு தடவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பிடத்தில் கேட்டார்களாம், நீ ஒரு வருஷத்திற்கு எத்தனை தானியங்களை சாப்பிடுகிறாய், நீ எவ்வளவு உணவு உண்ணுகிறாய் என்று கேட்டார்களாம். மா தஅகுலு ஃபீ ஆமின் வாஹிதின், ஒரு வருஷத்திலே நீ எதை சாப்பிடுகிறாய்? மா தஅகுலீன ஃபீ ஆமின் வாஹிதின், ஒரு வருஷத்திற்கு நீ எவ்வளவு சாப்பிடுகிறாய் என்று கேட்டார்களாம். எதுக்குன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்க யதார்த்தமாகவே உலகத்தை எல்லாம் ஆண்டவங்க. அதில் என்ன யோசிச்சாங்கன்னா, ஒவ்வொன்றும் எவ்வளவு சாப்பிடுது என்ன. அப்போ எறும்பிடத்தில் பேசும்போது கேட்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளவு சாப்பிட்ற? அது சொல்லிச்சு, ஹப்பத்தைனி, 2 தானியங்களை நான் ஒரு வருஷத்துக்கு சாப்பிடுகிறேன். இப்போ இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, சரி ஒரு வருஷத்துக்கு இந்த இந்த எறும்புகளுக்கெல்லாம் 2 தானியம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டியில், ஒரு சின்ன பெட்டியில், அந்த பெட்டியில் ஒரு எறும்பை போட்டு அதற்கு அருகிலேயே 2 தானியங்களையும் போட்டு அந்த பெட்டியை மூடிட்டாங்க. ஒரு வருடம் கழித்து, இஸ்லாமிய பெரியவர்களை கிதாபுகள் எழுதுறாங்க, ஒரு வருடம் கழித்து திறந்து பார்த்தார்கள், அந்த எறும்பு ஒரு தானியத்தை தான் உண்டிருந்தது, இன்னொரு தானியம் அப்படியே இருக்கிறது. இவங்க கேட்டாங்களா, ஒமா சபபு தானிக்க, இதற்கான ரீசன் என்ன? நீ என்னிடத்துல சொன்னாயே ஒரு வருஷத்திற்கு 2 தானியங்கள் தேவைப்படும் என்று, அதனால் தானே நான் 2 தானியம் வைத்தேன், பிறகு ஏன் அதிலே ஒரு தானியத்தை நீ சேமித்து விட்டாய் என்று கேட்டதற்கு எறும்பு சொன்னதாம், நான் சுதந்திரமாக அலைந்து கொண்டிருந்தேன், என்னுடைய ரிசுக்கு குறித்து கவலையை ரப்பிடத்தில் ஒப்படைச்சிட்டு நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டும் 2 தானியங்களை கொடுத்தா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என்ன தூக்கி பெட்டியில் அடைச்சிட்டீங்க, 2 தானியத்தை கொடுத்துருக்குறீங்க, ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எனக்கு அடுத்த கட்டமாக தருவீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நான் உங்களை நம்ப முடியாது, படைத்தவனை நான் நம்பி இத்தனை வருஷமாக கரெக்டாக 2 தானியம் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாஹ் தந்துக்கிட்டு இருந்தான். நீங்கள் என்ன மறந்துட்டீங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சு எனக்கு தானியத்தை கொடுக்க மறந்துட்டா நான் என்ன செய்யறது? அதனால ஒரு தானியத்தை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். எழுதுறாங்க கிதாபுகளில். அதனுடைய தவக்குலை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே ஒரு நிமிடம் அவர்கள் பாடமாக கற்றார்கள். அல்லாஹு, ஏனென்றால் நாம அல்லாஹவை மறந்தாலும் கூட அல்லாஹ் நம்மை மறப்பதில்லை. நமக்கான எழுதப்பட்ட ரிசுக்கை எவ்வழியிலாவது, ஹலாலான எந்த வழியிலாவது அல்லாஹு தாலா தந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பெரியோர்களே, நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி நம்முடைய மறுமையை ஈடேற்றமாக ஆக்கலாம் என்பதில் அதிகமாக இருக்க வேண்டும். ரிசுக்கு குறித்துண்டான பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் சாட்டி விடுவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா விசாலமான ரிசுக்கை, எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.